பரிசுத்தத்திற்கென்றும் பரலோகத்திற்கென்றும் நம்மை அழைத்து முன்குறித்து தேர்ந்தெடுத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தலைகீழான தலைமை என்ற தலைப்பின் கீழ் உங்களை சிந்திக்க அழைக்கிறேன். சிந்தனைக்கு ஆதாரமாக எஸ்தரின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் ஆண்ட அரசன் ராஜாவாகிய அகாஸ்வேரு. இவன் தன்னுடைய ராஜ்யத்தின் நாட்களிலே ஆமானை உயர்த்தி வைக்கிறான். உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்ட ஆமான் அரமனைக்குள்ளே பிரவேசிக்கின்ற வேளையிலே தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை அவன் பார்க்கவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உயர்ந்த பதவியை குறித்து அவன் சந்தோஷப்படவில்லை. மாறாக வாசலிலே வழியிலே தான் நடந்து வரும்பொழுது தன்னை மதிக்காத, தனக்கு வந்தனம் சொல்லாத, வணக்கம் சொல்லாத ஒரு சாதாரண மனிதனை குறித்து அவன் கவலைப்படுகிறதை வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் ஆமானை போன்ற குணங்கள் காணப்படுகிறதற்கு வாய்ப்பு உண்டு. உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருந்த போதிலும் சாதாரண மக்களோடு, ஜனங்களோடு, மனிதர்களோடு நாம் போராடி நம்முடைய பலத்தை செலவழித்துக் கொண்டிருப்போம். எந்த நிலையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த ஸ்தானத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த ஸ்தானத்திலே இருந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை மறந்துவிட்டு நம்மை மதிக்காத மனிதர்களோடு கூட நமக்கு அவர்களை விரோதிகள் என்று எண்ணிக்கொண்டு வணக்கம் சொல்லாதவர்களையும் சத்துருக்கள் என்று மனதிலே வைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு அவர்களோடு கூட போராடி கொண்டிருப்போம். விளைவு நம்முடைய வாழ்நாளின் அனைத்து பகுதிகளிலும் அதிலேயே செலவழிந்துவிடும். எந்த ஸ்தானத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த ஸ்தானத்திற்கு அடுத்த காரியங்களை நாம் எள்ளளவும் செய்து நிறைவேற்றியிருக்க மாட்டோம். நாம் எந்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த ஸ்தானத்திற்கு அடுத்த காரியங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதற்கு பதிலாக நம்முடைய கால்களை பிடித்து இழுத்து நம்மை கீழே விழ வைக்கிற காரியங்களின் மீதே அதிக கவனத்தை செலுத்துவோம் என்று சொன்னால் அந்த ஸ்தானத்துக்கு அடுத்த காரியங்களையும் நாம் செய்ய முடியாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கையும் பரிதாபமான நிலையிலேயே முடியும். ஆமான் மொர்தெகாயையும் யூத ஜனங்கள் அனைவரையும் அழித்து விட வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக நிருபங்களை எழுதி அனுப்பினான். ஆனால் காரியமோ தலைகீழாக முடிந்தது. ஆமானுடைய வீடு எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டது. அரண்மனையிலே மொர்தெகாய் பெரியவனாக மாறிவிட்டான். காரியங்கள் தலைகீழாக மாறினது. எந்த தினத்திலே ஆமான் யூத ஜனங்களை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தானோ அந்த தினத்திலே ஆமானுக்கு சாதகமாயிருந்த ஜனங்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். ஆமான் செய்து வைத்த தூக்கு மரத்திலே அவனையே தூக்கி போட வேண்டியதாயிற்று. வருடத்தின் முதல் மாதத்திலேயே பூர் என்கிற சீட்டை போட்டு வருடத்தின் கடைசி மாதத்திலே, அதாவது ஆதார் என்கிற மாதத்திலே யூதர்கள் அனைவரையும் அழித்துவிட வேண்டும், அழித்து விடுவோம் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். 12வது மாதத்திலே எல்லா யூதர்களையும் அழித்துவிட்டு புதிய வருடத்தை சந்தோஷமாய் கொண்டாடலாம் என்று சொல்லி ஆமான் நினைத்திருப்பான். தலைவனாக தான் உயர்த்தப்பட்டிருந்த போதிலும் தனக்கு கீழ் இருக்கிற ஜனங்களை, தன்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தான் ஆமான்.
ஆதார் மாதம் 13ஆம் தேதி அந்த காரியத்தை அவன் செய்ய நினைத்தான். ஆனால் அவன் குறித்திருந்த ஆதார் மாதம் 13ஆம் தேதி அன்று காரியம் தலைகீழாய் மாறினது. தலைமையே தலைகீழாக மாறிப்போனது. அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பூரிம் பண்டிகை என்று சொல்லி ஆதார் மாதத்திலே கொண்டாடுகிறார்கள். ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதி தங்களுக்கு விரோதமாக எழுந்து நின்ற சத்துருக்களை சங்கரித்து 14 மற்றும் 15 ஆகிய தினங்களில் வெகுமதிகளை அனுப்பி இளைப்பாரி அவர்கள் கொண்டாடியதைத்தான் பூரிம் பண்டிகை என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகின்றது. இந்த நாளிலே இந்த செய்தியை நான் ஏன் பகிர்ந்து கொள்கிறேன்? நேற்று யூத ஜனங்களுக்கு ஆதார் மாதத்தின் 15வது நாள். இந்த பூரிம் பண்டிகை நமக்கு நினைப்பூட்டுகின்ற காரியம் என்ன? தலைவர்களாக நாம் உயர்த்தப்பட்டிருப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை செய்வதற்கு முற்பட வேண்டுமே தவிர நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஜனங்களோடு கூட போராடுகிறதிலே நம்முடைய நேரத்தை செலவழித்து நம்முடைய வாழ்நாட்களை வீணடித்து விடக்கூடாது. இதைத்தானே பக்தன் இவ்வாறு பாடுகிறார். சம்பல்லா தோபியா சகந்தங்களையும் சம்பல்லா தோபியா சகந்தங்களையும் துன்புறுத்தும் தீயர் கேள்விகளையும் அன்பருடனே இன்பமாயேற்போம் கூறப்பட்டு போக கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம் வாசலுக்கு புறம்பே போவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம் வாசலுக்கு புறம்பே போவோம். எத்தனை ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையிலே தொடர்ந்து முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.